ஹலோ மக்களே! சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரித்திகாவும் எப்படியாவது இந்திராணிய கோவில்ல வச்சு அவமானப்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வேலைய செய்து வைக்கிறாங்க. அதுபடியே நம்ம இந்திராணிக்கு முதல் மரியாதை கிடைக்குது. அந்த டைம்ல கரெக்ட்டா ரித்திகா சொன்னக்கூடிய ஆளும் ஒரு கூட்டத்துல இருந்து அதை எப்படி இந்திராணிக்கு இந்த முதல் மரியாதைய கொடுப்பீங்க? புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்த மாதிரி தானே இந்த மரியாதைய வாங்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்திராணிக்கு எதிரா நிக்கும்போது கரெக்ட்டா நம்ம சிவா அதெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த டைம்ல செம மாசா நம்ம செழியன் வந்து இந்து நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்த மாதிரி மரியாதையை வாங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஒன்று நினைச்சா வேற மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் கபிலனும் கோவில் திருவிழா அது மட்டும் இப்படி ஒரு பொருள் கைமாற்றம் இருக்குது, எப்படியாவது அதை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அயலியும் இந்த வாட்டி கபிலனை தப்ப விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்காங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்திராணியோட வீட்டில் எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பி நிற்கும் போது நம்ம சிவா மட்டும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அயலியும் எதுக்கு சீனியர் இவ்வளோ டல்லா இருக்கீங்க, எல்லாரும் கோவிலுக்கு போறாங்கல்ல நம்மளும் சேர்ந்து போவோம்னு சொல்றாங்க. சிவாவும் அது எதுக்கு அயலி தேவையில்லாம நம்ம போயிட்டு உன் வீட்டு சேர்ந்தவங்களுக்கும் நம்ம போறது பிடிக்காது, ஓனடா அத்தை எல்லாருமே அங்க வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு எப்படியே பிடிக்க போறதில்ல. அதே சமயத்துல என் வீட்டில் உள்ளவங்களும் என்னோட அப்பா ஏதோ கரண்ட் கம்பி மேல ஏறி நின்ன மாதிரி என்னை முறைச்சி பார்த்துட்டே இருப்பாரு. இப்படி ஒரு பிடிக்காத சூழ்நிலை எப்படி நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியும், நம்ம போகாண்டான்னு சொல்லிட்டு சரி போறவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ரித்திகாவும் ஏ அயலி உன்னை யாரு கிளம்பி நிற்க சொன்னா, எதுக்கு இப்ப நீ கோவிலுக்கு வரப்போற, இந்த குடும்பத்தை சேர்ந்தவ நீ கிடையாது, அப்படி இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு நீ எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா பெரிய பிரச்சனையே பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அயலி கொஞ்சம் டென்ஷன் ஆகி இது வரைக்கும் நாங்க கோவிலுக்கு போகாண்டான் தான் ஒரு பிளான்ல இருந்தோம், நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிளானை மாற்ற வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே ரித்திகாவும் அது எப்படி உங்க பிளான் படி ஏதாவது நடக்கும், எப்படி இருந்தாலும் நீங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா அந்த இடத்துல சரியா பேசிட்டு இருக்காங்க. இந்திராணி வந்து என்ன ரித்திகா பேசுற, எப்பவும் உன்னோட தான் பிரச்சனையா இருக்கு, அவங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவங்க பாட்டுக்கு இந்த குடும்பத்துல தானே இருந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும், அந்த சமயத்துல கோவிலுக்கு வந்தாதான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரித்திகாவும் இந்த விஷயத்துல நீங்க எப்பவுமே இப்படி பண்ணாதுங்க அண்ணி, எப்ப பார்த்தாலும் அந்த அயலிக்கு தான் சப்போர்ட்டா பேசுறீங்க, என்னைக்காவது எனக்கு சப்போர்ட்டிவா நடந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாவும் சரி நீங்க எதுவும் சண்டை போடாதுங்க, எப்படி இருந்தாலும் நாங்க வர போறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம இந்திராணியும் சரி இதுக்கு மேல உங்க விருப்பம்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரித்திகாவுக்கும் சந்தோஷம் ஆகுது, நம்ம சொன்ன மாதிரி நடக்க போகுது, கண்டிப்பா இந்த அயலி கோவிலுக்கு வரப்போகுது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அயலிக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. குலதெய்வ கோயிலில் வச்சு ஏதோ ஒரு பொருள் கைமாற்றம் நடக்க போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாவோ இப்போ என்ன பண்ணுறது அயலி, இப்போ தானே நம்ம வரமாட்டோம்னு சொன்னோம், நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனால் தான் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், கரெக்டாக அந்த பொருளை கைப்பற்றலாம், அதே சமயத்தில் கபிலன் பத்திர எல்லா உண்மையும் தெரிய வரும்னு ஒரு ஐடியாவை நம்ம அயலியும் சிவாவும் போடுறாங்க. சரி நம்ம பாட்டுக்கு அப்போ கோவிலுக்கு போகிறதாட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. ரித்திகாவும் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்த மாதிரி எதுக்கு இப்போ திருப்பியும் கிளம்பி வரீங்க, கோவிலுக்கு தான் நீங்கள் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தானே மேலே போனீங்க, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க, அயலி என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணு வாழ்க்கையை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, அவள் எங்கே போனாலும் அதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜெமுனாவும் சரியாக கேட்கும்போது அயலி எதுவும் பதில் சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம சிவா தடுத்து நிறுத்துறாங்க. அயலி இப்போதைக்கு நீ எதுவுமே சத்தம் போடாத, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி எதுக்கு தேவையில்லாமல் கிளம்ப நேரத்தில் பிரச்சனையை பண்ணி ரித்திகா கொஞ்ச நேரம் சும்மா இரு, நாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி குடும்பம் மட்டும் கோவிலுக்கு போகலாம், கோவிலில் போய் சாமி கும்பிடுறதுல எந்த தப்பும் வர போறதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல ரித்திகாவுக்கு ரொம்பவே அவமானம் ஆகிடுது. அது எப்படி இந்த இந்திராணி நீ இப்படி சொல்ல முடியும், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இந்த வீட்டில் மூத்த மருமகளாக இருந்து என்ன பிரயோஜனம், எல்லா பவரும் அந்த அயலிக்கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வர்மாவும் கபிலங்கிட்ட என்ன கபிலா நான் சொன்ன மாதிரி நடந்துக்க, இன்னைக்கு பொருள் கைமாற்றம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் நடக்க போகுது, அந்த கோவிலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சம்பவத்தில் இந்த பொருளை மிஸ் பண்ணினா அப்புறம் என் கதை உனக்கு தெரியல, உன்னை துவம்சம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க.
நம்ம கபிலனும் வர்மா கிட்ட சொல்ல வரும்போது, வர்மாவும் நான் பேசுறத மட்டும் தான் நீ கேட்கணும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பதில் சொல்லாதன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. கபிலனுக்கு ரொம்பவே குழப்பமாகுது. ஏற்கனவே இப்பதான் 2 வாட்டி நம்ம பெருசிய இதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். இந்த சூழ்நிலையில மறுபடியும் அடுத்த பொருள் கைமாற்றம் நடக்குதுன்னா, கண்டிப்பா நம்ம மாட்டிருவோமோ! நம்ம மட்டும் மாட்டுனேன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள என்னெல்லாம் யோசிச்ச ஆரம்பிப்பாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. சரி வர்மா ஏதாவது தெரிஞ்சுதுன்னா ரொம்பவே கோபப்படுவான். அதனால அதுக்கான வேலைகள ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கபிலனும் அந்த இடத்துக்கு போறதுக்கும், அதே சமயத்துல பொருள் எங்கெல்லாம் கைமாற்றம் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கபிலனுக்கு எப்படிதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதிகாரிகளுக்கு தெரிய வருதுன்னே புரிய மாட்டேங்குது. கரெக்டான சமயத்துல வந்து நின்னுறாங்க. இந்த வாட்டி இப்படி தப்பு நடக்கவே கூடாது. தப்பு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா வர்மா நம்மள சும்மா விட மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் நினைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா கோவிலுக்கு கிளம்பும்போது செல்வநாயகி மட்டும் சிவாவை முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த இந்திராணிக்கு என்னாச்சுன்னு தான் புரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்போ இந்த சிவா எலிய கோவிலுக்கு கூட்டிட்டு வரான்னு புரியல. அதே சமயத்துல அன்னைக்கு சிவாவுக்கு வாயில சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தா. இனி போற போக்க பார்த்தா இவனை தம்பியை ஏத்துப்பா போல. அது மட்டும் இல்லாம சொத்துல பாதி எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவா. இனிமே இந்த சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வனாகி யோசிக்கிறாங்க. உதய பெருமாளுக்கும் ரொம்பவே பதட்டமாகி இருக்கு. எப்பதான் இந்த சிவா இந்த வீட்டை விட்டு வெளியில போவான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம உண்மை மட்டும் என்னைக்காவது தெரிய வந்துச்சுன்னா இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்திராணியும் சிவா ஆயிலி எல்லாம் வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழி அந்த கோவில்லையும் வந்துடுறாங்க. கோவில்ல அவங்க பார்த்த உடனே எல்லாருமே சந்தோஷம் ஆகுறாங்க. இந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி முதல் மரியாதை பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. முதல் மரியாதை யாருக்கு பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும்போது உதய பெருமாளும் நம்ம இந்திராணியே சொல்லிடுறாங்க. இதை பார்த்த ரித்திகாவுக்கு தாங்கவே முடியல. அது எப்படி இந்திராணி அன்னைக்கு இது வரும். நம்ம தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நம்மளை மதிச்சு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்திராணி அண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில போனக்கூடிய ஆளு. அவங்களை எதுக்கு மறுபடியும் இங்க வச்சு முதல் மரியாதை பண்றாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கு முதல் மரியாதை கிடைக்குது. அப்படி அந்த கோவிலில் உள்ளவங்கள்ட்ட இந்திராணி முதல் மரியாதை வாங்கும்போது கரெக்டாக ரித்திகாவும் கூட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட கண்ணு கட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த அந்த ஆளும் நம்ம இந்திராணி கிட்ட வந்து நிறுத்துங்க, எதுக்கு தேவையில்லாமல் இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி தானே இந்த மரியாதையை வாங்கணும். அதுக்கு இல்லாமல் இவங்க மட்டும் இப்போ தனியாக இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு இந்த மரியாதையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லேருந்து இன்னும் ஒருத்தங்களும் பணம் காசு மட்டும் இருந்தால் போதுமா, அந்தந்த சடங்குகள் பண்ணதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குல்ல, அதை கடைப்பிடிச்சு தானே ஆகணும். கண்டிப்பாக இவங்க வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கும் போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி நம்ம இந்திராணி எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல இந்திராணி அப்படியே கண் கலங்கி ரொம்பவே வருத்தத்தில் நிற்கும் போது சிவா செம அதிரடியாக வந்து யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க, தேவையில்லாமல் என்னோட அக்கா கிட்ட இப்படி தலையிடாதுங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு உங்களுக்கு இப்போ புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னதான் சொன்னாலும் நம்ம ரித்திகாவோட சூழ்ச்சிப்படியே அந்த ஆட்கள் நடந்து கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி அந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கும் போது செலியன் செம அதிரடியாக எண்டர் ஆகுறாங்க. யார் சொன்னால் இந்திராணி தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்து வா சேர்ந்த மாதிரி முதல் மரியாதை வாங்கலான்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரியே நம்ம செலியனும் இந்திராணியை சேர்ந்த மாதிரி அந்த முதல் மரியாதையை வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த சீன் எல்லாம் செம எமோஷனலாக இருந்துச்சு.